வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இலங்கை விசா பற்றிய ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று அக்டோபர் 15ஆம் தேதி தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவரும் சுற்றுலா நோக்கங்கள் பெற வேண்டும். இது மின்னணு பயண அங்கீகாரம். இலங்கை வருவதற்கு முன்பு விசா விண்ணப்பிக்க வேண்டும். குறிப்பாக மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள் அல்லது ஜித்தாவிற்கும் இலங்கை துணை தூதரகத்துக்கு சென்றும் விண்ணப்பிக்கலாம். தகவல் சவுதி அரேபியாவிற்கும் ஜித்தாவிற்கும் இலங்கை துணை தூதரகம். இந்த விசா விண்ணப்பங்கள் தொடர்பான ஒரு தனி செய்தியும் தருவதற்கு காத்திருக்கின்றோம். சவுதி அரேபியாவில் பிரச்சினைகளை சந்தித்து கொண்டிருக்கும் எமது இலங்கை வாழ் உறவுகளுக்கான இலங்கை தூதரகத்தின் ஒரு விசேட அறிவித்தல் ஒன்று. இலங்கை தூதுவரிடம் நீங்கள் உரையாடி உங்களுக்கு பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் காண்பதற்காக சவுதி அரேபியாவிற்கும் இலங்கை தூதரகம் இதற்காக ஒரு விசேட தொலைபேசி இலக்கங்களும் விசேட நேரங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே சவுதி அரேபியாவிற்கும் இலங்கை தூதுவர் அவர்களுடன் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அல்லது உங்கள் கருத்துக்களை நேரடியாக முன்வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை இதை உருவாக்கி கொள்ளுங்கள். ஆகவே வருகின்ற 9ஆம் தேதி காலை 9:30 பிற்பகல் 1:30 அழைத்து 05-69-75-33-80 என்ற இலக்கத்தில் அழைத்து இலங்கை தூதுவர்களிடம் உரையாடி கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளை முன்வைத்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் அழைக்கலாம், இமோவினூடாகவும் அழைக்கலாம் என்பதை அறிய தருகின்றோம். சவுதி அரேபியாவிற்கும் இலங்கை தூதரகம் தொடர்ந்தேர்ச்சியான இந்த சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். சவுதி அரேபியாவில் உயிரிழந்த தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மேல்காவிரியைச் சேர்ந்த ரசூல் அகமது அவர்களுடைய மகனார் முகமது இஸ்மாயில் கடந்த 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சவுதி அரேபியா ரியாத்தில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தார். ரியாத் மண்டல தலைவர் நூர் முகமது மற்றும் அவர்களை தொடர்பு கொண்டு முகமது இஸ்மாயில் அவர்களுடைய உடலை சவுதி அரேபியா ரியாத்தில் அடக்கம் செய்ய உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மண்டல நலத்துறை செயலாளர் சாதிக் பாக்ஸ் அவர்களுடைய தகவல் தரப்பட்டு தகவல் பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் சமூக நலத்துறை செயலாளர் சாதிக் பாக்ஸா, சமூக நலத்துறை துணை செயலாளர் அஜ்மி, சாதிக் அலி, அஸ்டப் ஆகியோர் விரைந்து செயல்பட்டு முகமது இஸ்மாயில் அவர்களின் ஜனாசா அடக்கம் செய்வது தொடர்பான அனைத்து விடயங்களையும் இந்திய தூதரகத்தின் முழு ஒத்துழைப்புடன் செய்து முடித்தனர். குறிப்பாக 5ஆம் தேதி எக்ஸிட் 15 அல் ராஜி பள்ளியில் ஈசா தொழுகையின் பிறகு ஜனாசா தொழுகையும் அதனைத் தொடர்ந்து நசீம் மையவாடையில் ஜனாசா நல்லடக்கம் இடம்பெற்றிருந்தது. தகவல் சமூக நலத்துறை, இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம், மத்திய மண்டலம், சவுதி அரேபியா. ஜித்தா இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தின் ஜிடிசி மக்கள் சங்கம் நிகழ்ச்சியில் விருது வழங்கிய ஆளுநர். கடந்த 3ஆம் தேதி ஜித்தா தமிழ் கலாச்சார மையம் சார்பாக நடைபெற்ற மக்கள் சங்கமம் நிகழ்ச்சியில் ஜித்தா மண்டல இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தின் சிறப்பான மார்க்க சமூக பணிகளை கௌரவிக்கும் விதமாக சிறப்பு விருதுகளையும் நாகை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நவாஸ், பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கினார். நாகை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நவாஸ் அவர்களுக்கான இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மண்டல நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தியம் கடந்த வருட மார்க்க சமுதாய பணிகள் தொகுப்பை வழங்கினார் என்றும் குறிப்பிடத்தக்கது. தகவல் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ஜித்தா மேற்கு மண்டலம். சவுதி அரேபியாவில் எந்த விசாவில் உள்ளவர்களும் உம்ரா செய்யலாம் தொடர்பான ஒரு விசேட அறிவிப்பொன்றையும் பார்ப்போம். உம்ரா செய்ய விரும்பும் நபர்கள் நூசுக் உம்ரா தளத்தின் மூலம் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். சவுதி அரேபியாவில் எந்த வகையான விசா வைத்திருப்பவர்களும் உம்ரா செய்வதற்காக மதீனாவிற்கும் ரவுதா ஷெரீஃப் செல்வதற்கும் அனுமதிகள் உண்டு. ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சு மீண்டும் தெளிவூட்டல் வழங்கி இருப்பதுடன் இது குறித்து சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் தவறான தகவல்களை புறக்கணிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சவுதி அரேபியாவுக்கு தாயகம் சென்றவர்கள் மீண்டும் வருகின்ற நேரத்தில் மருந்து மாத்திரைகள் எடுத்து வருபவர்களுக்கும் அதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளுக்கு தாயகத்திலிருந்து மருந்துகளை எடுத்து வருபவர்களுக்குமான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்று. சவுதி அரேபியாவுக்கு வரும் பயணிகள் வலி நிவாரணம் உட்பட மருந்துகளை எடுத்து வருவதற்கு புதிய விதிமுறைகளை காலத்துக்கு காலம்
புதிதாக அறிமுகப்படுத்துவது வழக்கம். இதன் அடிப்படையில் வெளிநாட்டிலிருந்து அத்தகைய மருந்துகளை எடுத்துச் செல்லும் முன்பு முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும், உரிய ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும். இது குறித்து அதிகாரிகள் நோயாளிகளின் மருந்துகள் எடுத்துச் செல்வதற்கு தடை எதுவும் இல்லை. ஆனால் பயணிகள் பாதுகாப்பு சர்வதேச தரத்துக்கு ஏற்ப பயணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், இடையூறுகளை தவிர்க்க வேண்டும். இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா மருந்து ஆணையகம் வெளியிட்டிருக்கும் விசேட செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வலி நிவாரணிகள் அதிகூடிய போதை தரும் மாத்திரைகளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலேயே இந்த புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிகள் இல்லாமல் டாக்ஸி சேவையில் ஈடுபட்ட 419 பேர் கைது. சவுதி அரேபியாவில் டாக்ஸி ஓட்டுவதற்கான போதிய உரிமமின்றி வாகனங்களில் டாக்ஸி சேவை நடத்திய 419 பேரை கடந்த வாரம் கைது செய்திருப்பதாக பொது போக்குவரத்து ஆணையகம் அறிவிக்கிறது. இதில் 236 பேர் ஆவணங்களின்றி டாக்ஸிகளை ஓட்டியிருக்கின்றனர். 183 பேர் சொந்த வாகனங்களில் பயணிகளை ஏற்றிச் சென்றுள்ளனர். சட்டவிரோதமாக டாக்ஸி சேவையில் ஈடுபட்டால் சவுதி அரேபியாவில் 20,000 ரியால் அபராதம், 2 மாதங்கள் உங்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படலாம். குறிப்பாக ரியாத் ஃபத்தாவில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேஷ் பிரஜைகள், பாகிஸ்தான் பிரஜைகள் 24 மணி நேரமும் இந்த டாக்ஸி வேலையை செய்கின்றார்கள், அங்குள்ள மேல் அதிகாரிகளின் உதவியுடன். இவருடைய கேள்வி ஒன்றையும் பார்த்து விடுவோம். 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 12ஆம் தேதி என்னுடைய இகாமா முடிவடைகின்றது. இப்போது ஒன் வே எக்ஸிட் அடிக்க வேண்டும் என்பது அவருடைய கேள்வியாக இருக்கின்றது. அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 2025 11ஆம் மாதம் 12ஆம் தேதி முடிவடைகின்றது என்று சொல்கின்றார். பெரும்பாலும் இவர் 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 10ஆம் தேதிக்குள் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும். எக்ஸிட் அடித்து 1 மாதம் இருக்க முடியாதா என்பது சிலருடைய கேள்விகள் இருக்கின்றது. இல்லை, இகாமா காலாவதியாகுவதற்கு முன் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்பது நிபந்தனை. சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சென்டர், அதாவது VFS இந்தியன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சென்டர் தமாம் புதிய இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. புதிய முகவரிகள் தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்தியன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சென்டர் சேராமால், லூலு அதமா, தமாம். கூடுதலான ஒர்க்கிங் நேரங்கள் தரப்பட்டிருக்கின்றது. மாலை 2:30 மணி தொடக்கம் மாலை 9 மணி வரை. ரியாத்தினுடைய சர்வதேச புத்தக கண்காட்சி அக்டோபர் 2 தொடக்கம் அக்டோபர் 10 வரை பிரின்சஸ் நூரா அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஒரு விசேட செய்தி ஒன்றை பார்த்துவிட்டு செய்தியின் இறுதிக்கு வந்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். கேரள முதல்வர் பிரணாப் விஜயன் சவுதி அரேபியாவுக்கு 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக வருகின்றார். பெரும்பாலும் அக்டோபர் 17ஆம் தேதி தமாம், அக்டோபர் 18ஆம் தேதி ஜித்தா, அக்டோபர் 19ஆம் தேதி ரியாத். நேற்றைய செய்திகளுக்கு நிறைய நண்பர்கள் கமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். ஆகவே தொடர்ந்தும் எமது யூடியூப் சேனலை பார்வையிட்டு கொண்டிருக்கும் எமது தாயகவாழ் உறவுகளுக்கு நன்றிகளும். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நேரடியாக எமது வாட்ஸ்அப் வலைத்தளங்களில் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.